கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு மனத்தாழ்மையை தேடுங்கள். செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களை, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த பரம தகப்பன். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத தம்முடைய படைப்புகளுக்காக பரிதபிக்கிற தேவன். அநேக நேரங்களில் வாதைகளும் துன்பங்களும் கைவிடப்பட்ட நிலைகளும் வியாதி மரணங்களும் குடும்பங்களில், சபைகளில், ஊழியங்களில், தேசங்களில் கர்த்தரால் அனுமதிக்கப்படுவதின் காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி செய்கிற பாவங்களும், கர்த்தரை தேடாதபடி, கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாதபடி உணர்வில்லாத உடைய இருதயமுமே. கர்த்தருடைய ஒரு நிமிட கோபத்திற்கு முன்பாகவும் ஒருவராலும் நிற்க முடியாது. ஆனால் நம் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் ஒரு தாழ்மையின் இருதயத்தை ஒவ்வொரு இடமும் எதிர்பார்க்கிறார். தாழ்மை என்பது மனமேட்டிமைக்கு எதிர்மறையான சொல். நம்முடைய கர்த்தரின் நாமம் தாழ்மை உள்ளவர். சகரியா 9:9 சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி. இது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது. சர்வத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விற்று ஒரு தரித்திரராக உலகத்தில் பிறந்து சாதாரண மனிதர்களோடு வாழ்ந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தம்மை வாரினால் அடிக்கிறவர்களுக்கு முன்பாக வாய் திறக்காமல் சிலுவை பாடுகளை பொறுமையோடு சகித்தார். கிறிஸ்துவின் சிந்தையை நம்மில் கொண்டிருப்பதே தாழ்மையின் இருதயம். கர்த்தரின் அக்கினி சுவாலையான கண்கள் பரலோகத்திலிருந்து அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்களை நோக்கி பார்க்கிறது, அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறது. சங்கீதம் 138:6 படி கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமை ஆனவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இருதயத்தில் அகங்காரம் உள்ளவர்களை தூரத்திலிருந்து கர்த்தர் அறிகிறார். அவர்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வதில்லை. 1 பேதுரு 5:5 அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை ஒரு வஸ்திரத்தை போல் அணிந்து வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உடையவர்களாக இருக்கும்போது தம்முடைய கிருபையை கர்த்தர் பொழிகிறார். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, கர்த்தருக்கு முன்பாக தங்கள் ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, பணம், பதவி, அழகு, குடும்ப பின்னணி இவை ஒன்றும் இல்லை என்று தங்களை யாரெல்லாம் தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டுள்ளது. தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். லூக்கா 1:52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார் என்று எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படி நம் கர்த்தர் பலவான்களை தாழ்த்தி போட்டு அதே சிங்காசனத்தில் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். குடும்பங்களில், தேசங்களில், தனி மனித வாழ்க்கையில் கர்த்தருடைய கோபாக்கினையான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாதைகளும் துன்பங்களும் வரும்போது தாழ்மையின் சிந்தையோடு மனம் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆகாப் ராஜா கர்த்தருக்கு விரோதமாக அநேக பொல்லாங்கான காரியங்களை செய்தார். கர்த்தர் நியாய தீர்ப்பின் வார்த்தையை எலியா தீர்க்கதரிசியின் மூலம் அறிவித்த போது 1 ராஜாக்கள் 21:27-29 வரை உள்ள வசனங்களில் ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயோ? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். கர்த்தர் தண்டனை அறிவித்த பின்பு தன்னை தாழ்த்திய ஆகாப் ராஜாவுக்கு இரக்கம் செய்தார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை, குடும்பங்கள், தேசங்களில் காணப்படுகிற பொல்லாப்புகளையும் அருவருப்புகளையும் நீக்கி மனத்தாழ்மையோடு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். இதையே செப்பனியா 2:3 தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே
கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் அறிவித்தார். மனத்தாழ்மையை தரித்து கொண்டு நீதியாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்க இந்த நாளில் பலன் தருவாராக. லூக்கா 23:39 முதல் 43 வரை உள்ள வசனங்களில் இயேசுவோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளி இயேசுவை நோக்கி, ஆண்டவரை, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று தன்னை தாழ்த்திய போது இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் மனத்தாழ்மையோடு கர்த்தரை தேடி கர்த்தரின் கோபத்தின் நாளிலே மறைக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தாழ்மையுள்ளவராக அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் வெற்றி சிறந்த ஜெய கிறிஸ்துவை, உம்முடைய இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்து நீதிமன்களாக மாற்றும். நாங்கள் உமக்கு முன்பாக செய்த அக்கிரமங்களையும் பொல்லாப்புகளையும் மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்யும். தாழ்மையின் சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.